இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 23, ஈகை, தர்மம் செய்தல். குறள் எண் 222. நல்லாறு எனினும் குழல் தீது, மேலுலகம் இல் எனினும் ஈதலே நன்று. ஏற்றல் வீற்றுலகிற்கு நல்ல நெறி என்பார் உளராயினும் அது தீது, ஈந்தார்க்கு அவ்வுலகு எய்தல் இல்லை என்பார் உளராயினும் ஈதலே நன்று என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அதாவது, பிறருக்கு கொடுப்பதால் நம்மிடம் உள்ள செல்வம் குறைந்து போகும். அதனால் நம் செல்வத்தை பெருக்குவதை தவிர பிறருக்கு கொடுப்பது நம் செல்வம் குறைந்து போகும் என்று சிலர் சொல்லக்கூடும். ஆனால் அத்தகைய சொற்களை நல்ல குணமுள்ள ஒருவன், அதாவது ஈகை செய்யக்கூடிய நல்ல குணமுள்ள ஒருவன் அதை கேட்கக்கூடாது. அவன் சொன்னாலும் அதையும் மறுத்துவிட வேண்டும். அது தீமை என்றே நாம் நினைக்க வேண்டும். அதற்கு மாறாக நாம் ஈதல் செய்ய வேண்டும். ஈதல் செய்தால்தான் நாம் நன்றாக இருக்க முடியும் என்கிறார் தெய்வப்புலவர். ஈகை செய்ய வேண்டும். நம்மிடம் உள்ள செல்வத்தை பிறருக்கு வேண்டியவருக்கு கொடுத்து உதவுதல் தான் ஈதல். அதனை செய்ய வேண்டும். அதுதான் நல்லது என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். மாணவ செல்வங்களே, நீங்கள் தினந்தோறும் ஒரு குறளை படியுங்கள். அதன்படி தங்கள் வாழ்க்கையில் ஒழுகுங்கள். அதுதான் தங்களுக்கு வாழ்க்கையில் பொன்னான வாழ்க்கையாகும். நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் எல்லாம் பெற்று வளமுடன் பல்லாண்டு வாழ்வீர்கள். அடுத்தவர்கள் உங்களை புகழும்படி நீங்கள் வாழுவீர்கள். அதனால் தினந்தோறும் ஒரு குறளை படியுங்கள். அதனை நாட்குறிப்பில் எழுதி வைத்து கொண்டுங்கள். இன்று என்ன செய்தோம் என்பதை, தினந்தோறும் என்ன குறள் படித்தோம் என்பதை நாட்குறிப்பில் எழுதி வைத்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி ஏற்படும். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளோடு உங்களை சந்திக்கிறேன். அன்புள்ள எழுத்தாளர் சோ. பரமசிவம், மதுரை.